ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணடிஸ் ஒன்னர் உலகம். நம்ம இப்போ எங்கே தெரியுமா போக போகிறோம்? நம்ம இப்போ ஆப்பிள் பிக்கிங் தான் போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஆப்பிள் பிக் பண்ண போகிற ஃபார்முக்கு தான் ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்கும் யூனிவர்சலாக ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் என்ன தெரியுமா? ஆப்பிள்ஸ் தான். அதனால தான் நாங்கள் இப்போ ஆப்பிள் பிக்கிங் பண்ண போகிறோம். நாங்கள் போய் பிக்கிங் பண்ணலாம். இந்த ஃபார்முக்கு என்ட்ரி ஃபீஸ் பர் பர்சனுக்கு என்னன்னா $4. இந்த ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் லைவாக பறிக்கிறதுக்காக எங்கள் ஹோம்லேருந்து 1 hour இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இது மேரிலாண்டில் தான் இருக்குது. இந்த ஃபார்ம் பேர் என்ன தெரியுமா? ஹோம் ஸ்ட்ரீட் ஃபார்ம் தான். இங்கே ஆப்பிளாக தான் நிறையா இருக்கும். அது கூட பம்கின்ஸ், ராஸ்பெரி, அப்புறம் ப்ளூபெரி, அப்புறம் ப்ளம்ஸு, இதெல்லாம் கூட தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபியூஜி ஆப்பிள்ஸ் இருக்குது. இதை தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 2 சைடுமே ஆப்பிள் ட்ரீஸ் தான் இருக்குது. கொத்து கொத்தாக தொங்கி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கீழே விழுந்துருக்கு. எனக்கு போய் நாங்கள் வந்து பிக் பண்ண போகிறோம். நீங்களும் தான் அதை பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஜென்ரலாக ஆப்பிள்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில், ஸ்டோர்ஸில் அது மாதிரி தான் வாங்குவோம். ஆனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப லக்கியான நாள். நாங்கள் வந்து இங்கேயே ஒரு ஃபார்மில் எங்கள் கையாலேயே ஆப்பிள்ஸ் எல்லாமே லைவாக பறிச்சு போகிறோம். வாங்க போய் பறிக்கலாம். இதோ இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஆப்பிள் எல்லாம் வந்துடும். பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஎஸில் மெனி வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எக்ஸாம்பிள் வந்து ஃபியூஜி ஆப்பிள், ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள், காலா ஆப்பிள், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜனாகோல், அப்புறம் எம்ப்ரோசியா, அப்புறம் கிரானி ஸ்மித், அப்புறம் ஹனி கிறிஸ்பு, அப்புறம் சன் கிறிஸ்பு, இதெல்லாம் தான் இருக்குது. வாங்க போய் நம்மளோட ஹனி கிறிஸ்பை ஃபஸ்ட்டு போய் பறிப்போம். இங்கே இருக்கிறது எல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஆப்பிள் தான். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பிள் தான். நான் டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸில் இதான் கொண்டுட்டு போவேன். நம்ம இப்போ பிக் பண்ண போகிறது ஃபியூஜி ஆப்பிள் அண்ட் ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள். இதெல்லாம் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன்னால் நம்மளுக்கு இந்த ஃபார்ம் திறந்து வச்சுருக்காங்க. லைக் வின்டர் சீசன்னா திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா லைக் ஆப்பிள்ஸ் எல்லாம் கொட்டிடும் ஃபுல்லாக. அப்புறம் பிக் பண்ண முடியாது. ஓகே, வாங்க பிக் பண்ணலாமா? பறிக்கும்போது நம்ம ஆப்பிள் எல்லாம் கீழே கொட்டி போயிடுது. ஆப்பிளோட கலர்ஸ் தாங்க. ஸோ க்ரீன் அண்ட் பிங்க் வந்து இருக்கும் சம் ஆப்பிள்ஸில். அப்புறம் ஜென்ரலாக க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, அப்புறம் கோல்டன் எல்லோ, இதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் இன்னொன்று ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஃபியூஜி ஆப்பிள் பற்றி, இதான் வந்து மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஆப்பிள் வந்து இதான். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்,
ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே யூஎஸ்ஏல இதான் ரொம்ப மேஜரான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸ்கூலுக்கு போகும்போது அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப டாலாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ராஃப் ஆப்பிள் ட்ரீ. ஸோ அதனால தான் இந்த ட்ரீஸோட ஹைட்டு ஒரு 10 feet இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப கீழே காய்ச்சிருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஒரு ஆப்பிள் சீடை எடுத்து அதை விதைச்சா அதே டேஸ்ட்டு அதே ஆப்பிள்ஸ் எல்லாம் வராது. இதெல்லாம் நோன் வெரைட்டிஸ். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் தான் பண்ணுறாங்க. ரூட் அண்ட் ஸ்டெம்மையும் கட்டி ஒட்டி வச்சு பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஒரு ஆப்பிள் சீடை முளைக்கி போட்டு அது வளர்ந்து அது நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு 6 to 10 years ஆகுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ட்ராஃப் ஆப்பிள் ட்ரீஸ்னால இது 3 to 4 yearsல நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா கொத்து கொத்தாக கொடுக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீலையே 100 to 200 ஆப்பிள்ஸ் இருக்குங்க. ஆப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் அ டாக்டரவே இப்படின்னு ஒரு பழமொழி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால டெய்லி ஒரு ஆப்பிள் தோல் சீவாமல் சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். எங்கள் அப்பத்தாவை ஆப்பிள் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா இங்கே உட்காந்து கை நிறைய ஆப்பிள் வச்சு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இது மாதிரி ஆப்பிள்லாம் நான் வீடியோவில் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம போய் இந்த மாதிரி தோட்டமெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு. அமெரிக்கா போயிருக்கும்போது என் பையன் ஆப்பிள் தோட்டத்துக்கு கூட்டி போனோன்னே எனக்கு அதை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கையாலே நிறையா பறித்து எடுத்தேன். அப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆப்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுக்கு தான் போக போகிறோம். இங்கே பாருங்களேன், இந்த ஃபார்மை எவ்வளோ ஏக்கர் கணக்காக இருக்குது. ஒரு பக்கம் பூ இருக்குது, இன்னொரு பக்கம் பம்கின்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஆப்பிள்ஸ் இருக்குது. அடே அப்பா! இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே ஆடு இருக்குது, கோழி இருக்குது, மாடு, கழுதை, இது எல்லாமே இருக்குது. வாங்க போகலாமா பார்க்க? நானும் ஒரு ஆடுக்கு புல்லு கொடுத்தேன்.
இப்போ ஹாலோவின் சீசன்னால் பம்கின் எல்லாம் சேலுக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. வாங்க என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பறிச்ச ஆப்பிள்ஸுக்கு எடை போட்டு பே பண்ண போகிறோம். ஒரு LB 2.4. நம்ம இப்போ 8.77 LB வாங்கியிருக்கோம். அதோட ரேட் வந்து 21.84. இந்திய மதிப்பு படி 1935. இங்கே பாருங்க, இங்கே ஃபார்மில் விளைஞ்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. வாங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ஜாமு, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் பம்கின் வந்து இருக்கும், அப்புறம் பட்டரு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. பீப்புள் வந்து இங்கே வந்திருக்கிறவங்க இங்கே பை பண்ணிட்டு போவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான மெமரபிளான மூமெண்ட். ஏன்னா எங்களோட ஐயா அப்பத்தா கூட தான் நான் வந்திருக்கேன் இந்த ஃபார்முக்கு. நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரணதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.